அறிவும் நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நம்முடைய இருப்புக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாம் கடவுளை கும்பிடுறோம். கடவுளை கும்பிடுறது அப்படின்றது வெறுமனே முருகரை கும்பிடுறோம்னா முருகரை அந்த உருவத்துல பார்த்து வள்ளி தேவியாரோட இருக்கிற அந்த காட்சியை பார்த்து நம்மள கேட்கிறோம். நம்மளோட தேவைகளை கேட்டு நம்ம அது வேணும் அப்படின்னு கேட்கிறோம். இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா இது தற்காலிகமான சின்ன அளவுல. இப்போ ஒரு செயலுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்கு, இப்ப நம்ம இங்க இருப்புக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு செயலுக்கான ஒரு எண்ணம், ஒரு ஒரு தூண்டுதல் உணர்வு, அப்புறம் செயல், அதுக்கப்புறம் அதனுடைய முழுமை. இந்த மூணுத்தோட அடிப்படையில தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஒரு தூண்டுதல் உணர்வு, செயல், அடுத்தது அந்த அதோட முழுமை. இதுதான் பாத்தீங்கன்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்றோம். இப்போ இந்த இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு செயல்னு ஒரு தூண்டுதல் உணர்வு. இப்போ தூண்டுதல் உணர்வு எதுல ஏற்படுது அப்படின்னு பார்த்தா உடம்புல நரம்புகள்ல அப்படின்னு சொன்னா இல்ல, அது உடலுக்கு உண்டான ஒரு சில இதுதான். ஆனா இந்த தூண்டுதல் உணர்வு எங்க ஏற்படணும் அப்படின்னு கேட்டா அதனுடைய சக்தி எங்க இருக்குதுன்னு கேட்டா உள்ள இருக்கக்கூடிய இச்சா சக்தியோட முழுமைகள் எங்க இருக்குன்னு கேட்டா நாடிகள்ல தான் இருக்கு. இது உடல்ல நம்ம கொடுக்குற சிக்னல்ன்றது ஒரு சில உணர்வுகளுக்கு மட்டுமே. உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு, உடலுடைய தன்மைகளை பாதுகாத்துறதுக்கும் நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சூழ்நிலை ஏற்பட்ட நிகழ்வுகளை நமக்கு ஞாபகம் வச்சுட்டு நமக்கு கொடுக்கறதுன்றது ஒரு துளியூண்டு, அதுல ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு புள்ளி அளவு ஒரு பார்ட்டு தான் இந்த உடலுக்கு உண்டான நரம்புகள் வழியா தூண்டுதல் உணர்ச்சி ஏற்பட்டு பிரெயின்ல போய் அது மெமரியா மாறி நமக்குள்ள மெமரியில என்னெல்லாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல கொடுத்து இப்ப இங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா தூண்டுதல் உணர்வு செயல்படுது. அது இதோட செயல்படுது, கிரியா சக்தியோட செயல்படுது. ஆனா முழுமையா இல்லை. அப்ப வெளிப்படக்கூடிய இதனால ஏற்படக்கூடிய இந்த தூண்டுதல் உணர்வால ஏற்பட்டது முழுமையா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு இதை கொடுக்குது, அவ்வளவுதான். ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தியை கொடுக்குது, அவ்வளவுதான். இதோட முழுமைன்றது எங்க இருக்கும்? அப்ப இது உள்ள இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்னும் விழிக்கணும். எங்க விழிக்கணும் அப்படின்னு கேட்டா நமக்குள்ள கூட நாடிகள்ல அதுக்குரிய அந்த இடம் இருக்கு. நமக்கு வெளியில படைப்புல இருக்க அத்தனையும் சொல்றோம். நம்ம எல்லாம் உணர்றதுக்கு இங்க என்னெல்லாம் இருக்கோ, எதனால நம்ம இங்க உணர்றோம், இங்க எல்லாம் எது வழியா நமக்கு தெரியறதோ அத்தனையும் நமக்கு உடம்புக்குள்ள நாடிகள்ல இருக்கு. அந்த நாடிகளுக்குள்ள அந்த சக்தி விழிக்கணும். இப்ப இறைன்னு சொன்னா கூட இந்த இறையோட சக்தி எங்க விழிக்கணும்னு கேட்டா வெறுமனே ஞாபகத்துல விழிச்சு நினைவால கொண்டு அர்ச்சனை பண்ணி இல்ல நம்ம அதுக்கான படைகள் செஞ்சு இல்ல எனக்கு இந்த கடவுள் எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்காரு, நான் இவரை கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணத்துல இல்ல. எண்ணத்துல கடவுள் முழு நிறைவை கொடுக்கவே மாட்டார், நிறையறதே இல்ல. இப்ப இந்த கடவுள் உணர்வு எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட இறையோட உணர்வு எங்க இருக்கு, எப்படி அந்த நாடிகள்ல எப்படி தூண்டுதல் ஏற்படுத்தலாம்னா இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா இப்ப எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா மூலாதாரத்தை கவனிங்க அப்படின்னாங்க. மூலாதாரத்தை கவனிங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்றோம், உடனே அந்த கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே மூலாதாரத்துக்கு நம்ம கவனம் போறது. எங்க இருந்து கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா புருவ மத்தியில இருந்து கவனிக்கிறோன்ற உணர்வு தெரிகிறது. அந்த உணர்வு உடனே நேரா அந்த மூலாதாரத்தை இடத்தை நோக்கி நகர்றது. இதுக்குள்ள இத்தனை செயல் நடைபெறுது. ஆனா நமக்கு என்ன இருக்கு, மூலாதாரத்தை நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வழியா தான் நினைக்கிறோம். அப்படி இல்ல, மூலாதாரத்தை நினைங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முழுமையாகணும். அந்த தூண்டுதல் உணர்வு, கிரியா சக்தி, அந்த செயல், அதுக்கப்புறம் அதனுடைய முழுமை மூணு ஒன்னா ஒரு நிறைவா வரும். இதுதான் உள்ளுக்குள்ள நடக்கணும். நமக்கு இங்க எல்லாமே என்ன ஆகுது, தனித்தனியா உணரப்படுறது. அதனால நமக்கு அந்த முழுமை தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம இங்க எல்லாமே வெளியில எல்லாம் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் இங்க ஏன் தேடுறோம்,
தேவைகளை நோக்கி ஏன் ஓடுறோம், ஆசைகள் ஏன் பெறப்படுறது, இதெல்லாம் நமக்கு ஒரு நிதர்சனம் ஏன் நினைக்கிறோம், இந்த நம்முடைய உணர்வுகள் ஏன் அறியாமையால இருக்கு அப்படின்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த 3 சக்தியும் முழுமையா செயல்படாதால. அதாவது இச்சா சக்தியும் கிரியா சக்தியோட முழுமை ஞான சக்தி. இது 3 முழுமையா நமக்குள்ள இல்ல. இப்ப இது பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு துளி துளி, அதாவது எப்படி ஒரு பெரிய ஒரு பொயட்ரி எழுதுறதுக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த அல்பபெட் தான் இருக்கு, எல்லா ஏபிசிடி லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா இப்ப அதை பார்க்கும்போது அது ஏபிசிடியா பாக்குறது இல்ல, நம்ம அதை ஒரு பொயட்ரியா பாக்குறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடிப்படை ஏபிசிடி தான். அப்ப என்ன பண்றோம், இங்க ஏன் நமக்கு இங்க இதெல்லாம் கத்துக்கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படையை கத்துக்கோங்க. இப்ப இறைனா அந்த இறையோட அடிப்படையை கத்துக்கோங்க. இறையோட அடிப்படையை உணர்றதுக்கு தான். அப்ப முதல்ல கீழே இருந்து செயல்படுறதுக்காக தான் நமக்கு பக்தி செலுத்தி அந்த பாவத்தை உண்டு பண்ணி நமக்குள்ள குணங்களால அமைதி உண்டாகி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைவனை நினைச்சு துதிச்சு பாடி போற்றி புகழ்ந்து அப்படின்றதுலாம் கேட்டீங்கன்னா ஒரு ஏபிசிடி தான். ஏபிசிடியோட லெட்டர்ஸ் படிக்கிற மாதிரி தான். நமக்கு லெட்டர்ஸ் படிச்சா போருமான இல்ல, அதை விட நிறைய இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய. அதை வச்சே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த அதுக்கு அடிப்படையா இருக்கிற அதை வச்சே நம்ம நிறைய உணர்வுகளை நம்ம ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி இந்த உணர்வுகள் இங்க வெளியில கிரியையா செயல்படுத்தக்கூடிய உணர்வுகள் கொஞ்சம் 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 ஒரு புள்ளிதான். இதனுடைய முழுமையில எங்க எப்ப எப்படி அடைவோம், எதனால எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா நாடிகள் வழியா தான் அடைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஓம் சரவண பவா, இந்த சரவண பவா மந்திரத்தை எப்படி சொல்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப தலைக்கு மேல இந்த நட்சத்திரத்தை இப்படி உருவகப்படுத்திக்கணும் அப்படின்றாங்க. இப்ப ஓம் சரவண பவா சொல்றோம்னா வார்த்தையால வெறுமனே ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன அளவுல ஒரு கட்டுற மாதிரி ஒரு ஆரம்ப செயல். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவான்னு சொல்றோம். ஆனா இது வார்த்தையில இல்ல. இப்ப இந்த நட்சத்திரத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2 தோல், இந்த 2 ஷோல்டருக்கு நேர ஒரு கோடு இப்படி போட்டிருக்கு, தலை உச்சிக்கு ஒரு கோடு இது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 காதோட ஒரு கோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிருதயத்துக்கிட்ட இங்க ஒரு கோடு. இப்ப இதுதான் நட்சத்திரம். இப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம உருவகப்படுத்தி இப்ப நம்ம ஓம் சரவணபவ சொல்றோம் அப்படின்னா, மேல தலைக்கு மேல ச ர வ ந ப வ, இத மறுபடி சொல்லிட்டே இருக்க சொல்றாங்க. மறுபடி சொல்லிட்டே இருந்தோம். அத சரி சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல உச்சந்தலைக்கு மேல சா, அது சா வரும்போது அந்த நமக்கு சா சொல்லணும்ன்றது முக்கியம் இல்ல, அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல அந்த எட்ஜு முடிகிற, அந்த நட்சத்திரத்தோட எட்ஜு முடிகிற அந்த பாகம் இருக்கு, அதுதான் முக்கியம். அந்த புள்ளி இந்த 6 புள்ளியும் இணைச்ச நட்சத்திரம். நம்ம என்ன பண்றோம், இப்ப நட்சத்திரமா நம்ம உருவகப்படுத்திருக்கிறதுனால இது பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய நாடிகளை எழுப்பி விட போறோம். இப்ப சரவண பவா நமக்குள்ள அந்த இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் வச்சு அதோட துணையோட உள்ளுக்குள்ள முழுமையை அடையறதுக்காக அந்த நாடியை தூண்டுறோம். இதுதான் முருகருடைய உணர்வு. முருகரை நம்ம முருகரை இது பண்றோம் அப்படின்னா, இதை செய்ய 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 ஒரு நிறைவு உண்டாகி அப்படி பூரணத்துவமா ஏற்பட்டதுன்னா அதுதான் முருகருடைய உணர்வு. இறைவனை நம்ம இங்க வெளியில கும்பிட்டு கேட்டுட்டு நம்ம ஒரு திருப்தியை ஏற்படுத்துக்கிறோம். இது முழு நிறைவான உணர்வு கிடையாது. ஆனா இதுதான் முழு நிறைவான உணர்வு அப்படின்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்னா மனசுக்குள்ள அப்படி ஓம் சொல்லிட்டு முதல்ல சரவண பவா இது அப்படின்னு நினைச்சு சொல்றோம். ஷ ர வ ந ப வ, இந்த 6 புள்ளியும் திருப்பி 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 நிறைய தடவை அதை சொல்லிட்டே இருக்கோம். சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ ஒரு முழுமையா அந்த 6 புள்ளியும் சேர்த்த உடனே ஒரு செயலை செஞ்சுட்ட உடனே ஒரு திருப்தி ஏற்படுற மாதிரி அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த நாடிகள்ல அந்த தட்டிட்ட உடனே அது பாத்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு சக்தியை கொடுக்குது. இச்சா சக்தின்றதும் கிரியா சக்தின்றதும் காணாம போயிடுது. காணாம போயிட்டு, அதாவது அந்த செயல் அப்படின்றதோ
அதுக்கான அந்த தூண்டுதல் சக்தியும் அந்த செயலுக்கான சக்தியும் ரெண்டும் மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போய் கடைசியில என்னத்தை கொடுக்குது? ஒரு நிறைவான ஒரு தன்மையை கொடுக்குது. அப்படியே அவ்வளவுதான், நிறைவா அசையாம அப்படியே பூரணமா இருக்கு. அப்படி இருக்கு. இப்ப வந்து ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா அதுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு நேரம் உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, நிறைய வந்து அதுக்கு வித்தியாசமா அதுக்கு உணர்வுகள்லாம் வெளிப்படுறது. அப்படி இல்லாம நம்ம இருக்கணும்னா நாடிகள்ல சுத்தமாகணும். நாடிகள்ல அந்த இது தன்மை வந்துட்டுன்னா நாடிகள் வழியா நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப அற்புதங்கள்ன்றது தன்னால வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப அற்புதங்கள் வெளிப்படணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் வழியா மூளை கமாண்ட் கொடுத்து அது நம்ம கிடைக்கணும் நீ எவ்வளவு நினைச்சாலும் அது கிடைக்காது. அது வந்து அடைய முடியாது. ஏன்னா அதுக்கு தற்காலிகமா கொடுத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு சிக்னல், அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள நாடிகள்ல விழிப்பு அடைஞ்சிடுது அப்படின்னா நம்ம உடல்ல இல்லைன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா இயங்குற அந்த சக்தி வந்து முழு சக்தியோட இயங்க ஆரம்பிச்சிடுது. இந்த இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் காணாம போய் முழுக்க எப்பவுமே ஞான சக்தி மட்டும்தான் இருக்கும், அறிவு மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையில இருந்து நாடிகள்ல விழிப்பு அடைஞ்சு நாடிகள்ல அந்த உணர்வு வந்துடுதுன்னா அப்ப அற்புதங்கள்ன்றது நிகழ்றதுக்கு நமக்கு வந்து இதுவே கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த நாடிகள்ல போய் அந்த நாடிகள் வழியா அப்படி உணரும் பொழுது ஒரு நிறைவை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான அசைவு ஏற்படும். அந்த அசைவும் அந்த ஒளித்தன்மையும் அந்த உணர்வும் ஒன்னா சேரும் போது பாத்தீங்கன்னா அப்ப வெளிப்படுறதுதான் அற்புதங்கள். அற்புதங்கள்ன்றது நிகழ்த்துறதுன்றது இவ்வளவுதான். அற்புதங்களை எப்படி நிகழ்த்தப்படுறன அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடிகள் வழியாக தான் நிகழ்த்தப்படுறது. இப்ப வந்து இந்த நாடிகள்ல நம்ம இது பண்றதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடவுளும் நமக்கு அந்த உள்ளுக்குள்ள எல்லாமே இதை நம்ம இங்க வெளியில சொல்ற அத்தனையும் உள்ளுக்குள்ள நாடிகள்ல தான் இருக்கு. நாடிகள்ல ஒரு இடங்கள்லயும் ஒரு சக்தி நிலையிலயும் ஒரு உணர்வு இருக்கு. நமக்கு அதை தூண்டப்படுறதே இல்லை. நம்ம வந்து வெறுமனே மேலோட்டமா படிச்சா போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியில இருக்கக்கூடிய வகையில ஒரு 4 தடவை கன்னத்துல போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இல்ல மணி அடிச்சு சாமி கும்பிட்டுட்டு இது போறோம், அப்பா எனக்கெல்லாம் வந்து இறைவன் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆரம்பத்துல அது ஒரு சிரத்தையா செய்யும் போது ஒரு படி, அவ்வளவுதான். ஆனா இது உள்ளுக்குள்ள இந்த நாடிகள் வழியா செய்யறதா உண்மையானது. அதுதான் வந்து பூரணமானது. இப்போ போகவர் கூட சொல்லியிருக்காங்க மணி மந்திரம் ஔஷதம். மணி மந்திரம் ஔஷதம் கத்து கொடுக்குறாங்கன்னா எதுல கத்து கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி பிரெயின்ல சொல்லி தர மாட்டாங்க. பிரெயின் வழியா உங்களுக்கு வந்து அது வராது. நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு இந்த மணி மந்திரம் ஔஷதத்தை பண்ண முடியாது. இது இந்த மாதிரி குறிப்பிட்ட சர்க்கியூட் பாயிண்ட் எல்லாம் தான் பாயிண்ட தொட்டு பண்றதா வந்து இந்த மணிமந்திர ஔஷதம். முருகரோடது ஓம் சரணபவா. இப்ப இந்த மாதிரி ஒரு கடவுளுக்கும் நம்ம சொல்றோம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடிகள் வழியா அத உணர்வை ஏற்படுத்தி அந்த சர்க்கியூட் பாயிண்ட தொடுறது மட்டும்தான். அதுதான், அதாவது நமக்குள்ள செயல்படக்கூடிய அந்த சக்தி அந்த உணர்வை தூண்டி அதோட கூட இணைஞ்சுக்கிறோம். அந்த நாடிகளோட ஏற்படுத்துவா. வெளியில இருந்து அந்த கரண்ட் வந்து எடுத்துட்டு வந்தாலும் நமக்கு எலக்ட்ரிக் பாக்ஸ்ல இருந்து நமக்கு மிக்சியில போடும் போது மிக்சிக்குண்டான பலனை தருது. ஃப்ரிட்ஜில் போடும்போது அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள பிரபஞ்ச சக்தியோட உணர்வு, பிரபஞ்ச சக்தி எங்கேயும் பரவி இருக்கு. அது நமக்குள்ள உணர்வு சக்தியா இருக்கு. அந்த உணர்வு சக்தி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்ற நிலையில செயல்பட்டு இருக்கு. இந்த இச்சா சக்தி ஞான சக்தியும் ஒன்றாகும் பொழுது ஏற்படக்கூடிய நிலைதான் வந்து அறிவு. இந்த இச்சா சக்தி கிரியா சக்தி காணாம போயிடும். இது ரெண்டு இதுக்குள்ள அடக்கம், ஞானத்துக்குள்ள அடக்கம். அந்த மாதிரி நமக்குள்ள இப்ப எப்படி நம்ம சொல்றோம், வெளியில வர்றதெல்லாம் சிந்தனை, சிந்தனைக்குள்ள வந்து செயலுக்குள்ள வந்து முழு வடிவம் தான் வந்து நமக்கு எண்ணம்னு சொல்றோம். சிந்தனை பண்ணி அந்த சிந்தனையோட முழு வடிவம் கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு எண்ணம். அதை எண்ணமா பாத்துக்கிறோம். சிறு குழந்தைங்க கத்துக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஆனா உள்ளுக்குள்ள போய் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, இது ரெண்டும் நகர்ற அந்த உணர்வுகள் வந்து ஒன்றா கூடி அது வந்து அது பூரணமான ஒரு நிலை. ஞானம், அறிவு, விழிப்பு எல்லாமே சொல்றது அதுதான் அந்த குள்ள. இப்ப இதுதான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓம் சரவணபவா அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம கடவுளை நோக்கி நம்ம கும்பிடுறோம்.
எந்திரங்கள்லாம் போட்டு எந்திரங்கள்லாம் இது பண்ணி நம்ம வெளியில படங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கு வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு துளிதான். உள்ளுக்குள்ள நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அந்த கரண்ட்டுக்கு வந்து இன்னும் பவர் ஜாஸ்தி. நமக்குள்ளேயே அந்த கரண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டோம். பிரபஞ்ச சக்தி வழியா அந்த கரண்ட்டை டைரக்டா நமக்கு நாடிகள்ல பரவ விட்டு நாடிகள் வழியா நமக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய சக்தியும் அதிகமா இருக்கும். அதனுடைய வெளிப்பாடும் அற்புதங்களா வரும். இதுதான் அற்புதங்கள். இறைவன் நமக்கு அற்புதங்கள் படைக்கிறாரு, நமக்கு வந்து அற்புதங்களை நமக்கு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா எப்படின்னா இந்த நாடிகள் வழியா தான் அதை வெளிப்படுத்துவாங்க, இந்த சக்திகள் வழியதான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த இதை கொடுத்துருவோம் சரவணபவா அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கோம். திருப்பி 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 அதை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓம் சரவணபவா அப்படின்றத அந்த நாடிகள்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில விழிச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா என்னுடைய உடலை பாக்குறதுக்கே எனக்கு அந்நியமா தெரியுது. ஏன்னா அந்த உடல்ன்றது அங்க ஒண்ணுமே இல்ல, உள்ளுக்குள்ள நாடிகள் வழியா உணர்ந்துட்டு இருந்தோமே அதுதான் உண்மை. அதுதான் வந்து பூரணமான அது நாடிகள் வழியா செயல்பட்ட ஒரு சக்தி நிலை இருக்கு. இதுதான் பூரணமான அந்த பெற்ற அந்த அறிவு மட்டுமே, அந்த அறிவு மட்டுமே, அந்த நிலை மட்டுமே தான் உண்மைன்றது நல்லா பூரணமா ஆயிட்ட உடனே விழிச்சு நம்ம உடம்ப பார்க்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு தனியா அந்நியமா தெரியுது. இந்த நிலையில இருந்தாதான் இவங்களுக்கு வந்து இயற்கையால இயற்கை உணர்வுகளால எந்த இதுவும் வராது, உடலுக்கு வராது அப்படின்னு சொல்றதா கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடிகள்ல ஏற்படக்கூடிய அது சுத்தங்கள் தான். நாடிகள்ல அந்த மாதிரி ஒரு விழிப்பு சக்தி ஏற்பட்டு நாடிகள் வழியா நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மக்களுடைய இது வந்து ஒன்றும் பெருசு கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்க ஒரு பொருள் மாதிரிதான். அந்த மாதிரி நம்ம நாடிகளுக்குள்ள இந்த உடலுடைய உணர்வுகளை நம்ம அதுக்குள்ளதான் அடக்கம். இந்த உடல் வந்து பெரிய இது கிடையாது, இது வந்து ஒரு சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற ஒரு பொருள், அவ்வளவுதான். அந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு உடல்ன்றது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஓஹோ உடலுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு விழிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்னுடைய நிலைமை பாத்தீங்கன்னா எனக்கு காலில் கொலுசு போட்டு இருக்கிறதோ இல்ல வந்து நான் காதுல கம்பல் போட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்நியமா தெரியுது. எனக்கும் என் உடலுக்குமே ஒரு அந்நியமா தெரிஞ்சுது. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு புரியவும் இல்லை. நான் வந்து விரும்பி ஆசையா வாங்கின பொருட்கள் இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஒரு அந்நியமா இருக்கு, எல்லாமே ஒரு தனியா தெரிஞ்சது. ஓஹோ இந்த உடலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது சட்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருளுக்கா அது இத்தனை அழகு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. உணர்வு வந்தோடனே அதுக்கப்புறம் இங்க செயல்படும் போது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுது. இந்த நாடிகளுக்குள்ள இன்னும் விழிப்பு இன்னும் நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு நாடிக்குள்ளயும் எப்படி விழிப்பு வரும், அந்த நாடிகள்ல விழிப்பு வந்தோடனே அந்த ஒளி பெருக பெருக நாடிகள்ல அந்த ஒளியோட தன்மை பெருக பெருக நமக்கு வந்து அற்புதங்கள்ன்றது எப்படி நிகழ போறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா குருஜிக்குள்ள இப்ப வந்து எனக்குள்ள காமிச்ச உடனே குருஜிக்குள்ள இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாடிகள் எப்படி இருக்கு, அவருடைய நாடிகளுக்குள்ள என்ன நிலைமை இருக்குன்னா குருஜிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நாடிகள்லாம் வந்து நல்லா அத ஒளியோட உணர்வுக்குள்ளதான் இருந்து முழுமையா இருக்கு. உடனே குருஜி வந்து இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, அப்படியே அது கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் அந்த முழு உணர்வோட அது விழிச்சதுனாலதான் நாடிகளுக்குள்ள, அதாவது இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க பண்றதுன்றது வேற, அவங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், இப்போ வந்து தெரிஞ்சதுதான் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்ற நிலை வேற. அந்த மாதிரிதான் குருஜிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடிகள்ல முழு விழிப்பு இருக்கு. அந்த உணரும் பொழுதே தெரியுது, நல்லா பிரைட்டா இருந்தது. நம்ம உணரும் போது அது நல்லா பிரைட்டா இருக்கு. அதாவது எல்லா நாடிகளும் விழிப்படைஞ்சுட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையிலதான் இது முழுக்க இது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள லைட் ஏறி உள்ளுக்குள்ள இந்த சக்தியை பெருக 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 பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு இந்த உடலுக்கு உண்டான வெளி நினைவுகளோ இந்த வெளி உலக வாழ்க்கைக்கு உண்டான இதெல்லாம் வந்து குருஜிக்குள்ள காணாம போயிடுன்னு சொல்றது கூட பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வேறுபடுற விழிப்பு நிலை தான் வெளியில இருக்கக்கூடியதை வந்து குறைக்க போறாரு அப்படின்றது தெரியுது. இங்க இருந்து பார்த்தா என்ன தோணும், அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இப்படி வாழ்த்த தோணும். அப்படிதான் பண்ண போறாங்க, முழு விழிப்புலதான் இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருந்து நாடிகள்லாம் விழிச்சிருக்கு,
இப்ப வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி அதை பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணு 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 ஓம் சரவணபவா அப்படின்னா இது மாதிரி எல்லாருக்குமே சொல்றேன்னு இருக்காங்க. ஒரு தெய்வத்துக்கு உண்டான இடம் அது வந்து எப்படி அந்த யந்திரம், அந்த யந்திரம்லாம் வந்து எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா வெறுமனே இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம வந்து தகடல பட்டு பண்றது இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு பவர் உண்டு. அந்த பவர்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா உள்ளுக்குள்ளதான் இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த அந்த இடம் குறிப்பிட்ட நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ், அந்த சர்க்கியூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த அதெல்லாம் தொடும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சக்தி பெருகும். நாடிகள் வழியா அந்த உணர்வுகள் வெளிப்படும். வெளிப்பட இப்ப முருகரை கும்பிடணும் அப்படின்னா எனக்கு இப்போ இருக்கிற அந்த உணர்வுக்குள்ளது பார்க்கும் பொழுது முருகரை கும்பிடணும் அப்படின்னா வெளியில படமா வச்சு முருகர் பக்கத்துல வள்ளி தெய்வானை அப்படி மயில் அப்படி எல்லாம் வச்சு கும்பிடுறதும் இல்ல. இந்த சர்க்கியூட் பாயிண்ட் மட்டும் வருது. ஓம் சரவண பவா அப்படின்னா அந்த மந்திரத்தை எப்படி சொல்றது, சரவண பவா அப்படின்னா கரெக்டா அந்த இது மேலதான் இப்படி இந்த இடத்துல இப்படி அது கூட ஸ்டார்ன்றதுன்னா அந்த 6 புள்ளியும் ஒன்னா சேர்க்கறதுனாலதான் அது ஸ்டாரா தெரியுது. அப்படியே அந்த புள்ளி மட்டுமே, அந்த புள்ளி மட்டுமே நம்ம சேர்க்கவே வேண்டாம். அது நம்ம செய்ய 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 அதுவே உணர்ந்து அந்த கரண்ட்டை பாஸ் பண்ற மாதிரி அதுவே நகர்ந்து போயிடும். இதுதான் இச்சா சக்தி கிரியா சக்தி நமக்குள்ள தோண செய்யுது. நம்ம அதை உணர 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 மறுபடியும் உணர 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 அந்த சக்தியே மூவ் ஆகும். மூவ் ஆகி முழு வடிவத்தை கொடுக்குது நமக்குள்ள. அந்த நட்சத்திரம் ஆறுமுகருடைய அந்த முருகருடைய அந்த உணர்வு நமக்குள்ள விழிக்க செய்யுது. இது அடைஞ்ச உடனே ஏற்படுற ஒரு இப்படி சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு திருப்தி வருமா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜபம் சொன்ன உடனே ஒரு 4-5 தடவை சொன்ன உடனே ஒரு நிறைவா இருந்தது. அப்படியே அசையாம அப்படியே காணாம போய் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அந்த நமக்குள்ள அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோடு மாதிரி அப்படியே பரவுறதுன்னா அந்த சக்தி பரவுறது தான். அப்படி இந்த இடம்லாம் விழிக்கிறது தன்மைதான். இப்ப முருகரை நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஓம் சரணபவா அப்படின்னு உணரும் பொழுது ஒரு ஆனந்தமா இருக்கு. நமக்கு தேவையானது இது மட்டும்தான். அந்த நாடிகள்ல அந்த பரவசம் ஏற்படும் பொழுது நாடிகள் வழியா அது உணர விழிக்கும் பொழுது அது நிறைவு வருது அப்படின்றது நல்லா உணர முடியுது. எல்லாமே சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. அற்புதங்கள்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அற்புதங்கள்லாம் எப்படி நிகழனா இப்படிதான் நிகழும். நாடிகள் வழியா செய்யக்கூடிய ஒரு சின்ன அசைவு, ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாறுதல், அதெல்லாம் தான் வந்து அற்புதங்கள்னா உடனே நமக்கு இங்க வெளியில வர்றது இல்லை அப்படின்றது விளக்கிட்டாங்க. ஹரி ஓம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம்.